ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் பட்டரும் போட்டிருக்கிறேன். அது வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு அதில் வந்து நமக்கு ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்க பன்னீரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. ரெண்டு நிமிஷம் தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு காஷ்மீர், அதாவது சில்லி இல்லாத ஒரு காஷ்மீர் பவுடர், காரம் இல்லாத பவுடரை போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய ஆப்பிள் மாதிரி இருக்கிற தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி இலையோட காம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். திரும்ப வந்து ஒரு கலருக்காக ஒரு காஷ்மீர் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கேஷ்யூ நட் வந்து ஒரு 20 கேஷ்யூ நட் வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு மசாலா. லைட்டாக சீரக பொடியும் லேசாக சேர்த்துருக்கிறேன். திரும்ப ஒரு நல்ல பெரிய கடாய் வச்சு அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் பட்டர் போட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை 2 ஏலக்காய் 3 போட்டு, பட்டை நல்ல பெரிய பட்டையாக போட்டு, பத்தை இலை போட்டுட்டு, ஒரு 2 கிராம்பு போட்டுட்டு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு, நல்ல ஒரு கைப்பிடி அளவு லசுன், இந்த வெள்ளைப்பூடு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும்போது அந்த இஞ்சி வெள்ளைப்பூடி எல்லாமே தனித்தனியாக அரைச்சி கூட நம்ம பண்ணலாம். ஆனால் இது வந்து ஈஸி மெத்தடு, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் கலருக்காக ஒரு காஷ்மீர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. லைட்டாக கிளறி விடும்போது அது அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு 1/2 கிளாஸ் அளவு சுடு தண்ணி ஊற்றி அதையும் லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது நல்லா அழகாக அந்த தண்ணி வற்றி வரும்போது நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கும்போது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா சுண்டி வந்து அந்த பிரிஞ்சு வரும்போது அந்த ஏற்கனவே நம்ம இன்னொரு அடுப்பில் சுடு தண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதில் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. கிரேவி பதம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கு அப்புறம் பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம், அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 மினிட் நம்ம கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நல்லா குட்டி குட்டியாக கொத்தமல்லி இலையை தூவி கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி லைட்டாக கையில் கசக்கி அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பன்னீர் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், 3 நிமிஷத்துலேயே முடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூவி அழகாக கிண்டி விட்டு இறக்கிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு சூப்பரான ஒரு சப்பாத்தியோ நான் கூடயோ வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு. பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கடக்காகாமல் பார்த்துக்கோங்க. 2 மினிட் ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ரெண்டாவது பன்னீர் போட்ட அப்புறம் ஒரு 3 மினிட்க்கு அப்புறம் வைக்காதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.